Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோடைய ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஜஸ்ட் நம்ம போடுவோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுன்னு நம்ம கொடுத்துட்டு தென் ரிட்டன் ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த இடத்துல ஏ அண்ட் பியை நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்குவோம். அண்ட் இதை நம்ம கால் பண்ணோன்னா ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு 5,6ன்னு கொடுப்போம். அண்ட் நமக்கு அவுட்புட் 11ன்னு வரும். ஸோ இதை நம்ம கான்சோல் லாக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணி நான் உள்ளே போட்டுடுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு அவுட்புட் 11ன்னு வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஃபங்க்ஷன். அண்ட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அண்ட் அதில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வாங்குவோம். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன். பட் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு நியூவர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர். இது மூலியமாக கோடை இன்னும் நீட்டாக க்ளீனாக அழகாக காட்ட முடியும். அண்ட் இப்போதைக்கு வெப் டெவலப்மெண்ட் சைடில் அதாவது டெவலப்பர்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டியாக இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டீட்டெயிலாக கற்றுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட்டு. ஸ்டார்டிங்கில் அந்த சின்டெக்ஸில் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போது இதே ஃபங்க்ஷனை நான் ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஜஸ்ட் சேம் தான், இந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் மட்டும் போடக்கூடாது. நம்ம இது போடுவோம் இல்லையா, ஸோ கான்ஸ்ட் ஆடுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஏ கமா பி அப்படின்னு வாங்கிட்டு ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு பதிலாக இந்த ஆரோவை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலாக இது, அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல அகெயின் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் இதை நான் அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 11ன்ட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 + 6ன்னு மாற்றினா 12ன்னு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனை ரியாக்ட் மாதிரியான ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அரே மெத்தடில், அதாவது மேப் மெத்தட், ஃபில்டர் மெத்தட், ரெடியூஸ் மெத்தடில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி மெத்தட்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுதான் இம்ப்ளிசிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் ரிட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண வேணாம். எப்போ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இந்த கேர்லி பிரேசஸ் இருக்குது இல்லையா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம், இந்த கேர்லி பிரேசஸ்க்கு அப்புறமா சிங்கிள் லைன் ஆஃப் கோடு மட்டும் இருந்ததுன்னா, அதாவது இந்த ரிட்டன் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், ரிட்டன் கீவேர்டு மட்டும்தான் இருந்ததுன்னா நம்ம ரிட்டன் அப்படிங்கிற அந்த கீவேர்டை எழுத வேண்டாம். இதை தான் இம்ப்ளிசிட் ரிட்டன் சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது நான் இப்போ காட்டுறேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் சொல்லிவிட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். அண்ட் எப்பயும் போல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக நான் இந்த ஆரோ மார்க் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இங்கே ரிட்டன் ஏ ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஏ இன்ட்டு ஏன்னு கொடுக்கும் நமக்கு, கரெக்டாக? ஸோ நீங்கள் console.logன்னு கொடுத்து ஸ்கொயர் தென் ஒரு நம்பரை பாஸ் பண்ணுவோமா, 6ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 36ன்னு அவுட்புட் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த ரிட்டன் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னா. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நான் தூக்கிட்டு இந்த கேர்லி பிரேசஸையும் நம்ம தூக்கிடணும். இப்போ நான் இப்படியே கொடுத்தேன்னா எனக்கு எரர் காட்டும், அன்டிஃபைன்னு காட்டுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸ் ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நார்மல் ப்ராக்கெட்ஸ் நம்ம போட்டுக்கணும். அதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அதே ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு இந்த இடத்துல ஏ கமா ஏன்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து சேம் அவுட்புட் வரும். இப்படி தான் வந்து நம்ம ரிட்டர்ன் கீவேர்ட் இல்லாமல் இம்ப்ளிசிட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் இன்னும் ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்து சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், கீழே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ஏ அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் தான். ஸோ இப்படி சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஏ பக்கத்தில் இருக்கிற ப்ராக்கெட்ஸும் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கோடும் ஈக்குவலண்ட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பீன் போட்டேன்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து விஎஸ் கோட் வந்து எரர் காட்டும். இந்த மாதிரி வந்து கமா வந்து மிஸ் ஆகுது, ஒரு செமிகாலன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதை போடணும். இன்கேஸ் சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதை போட தேவையில்லை, ப்ராக்கெட்ஸ் இல்லாமலே போடலாம். அண்ட் அதே மாதிரியே சிங்கிள் லைன் ஆஃப் கோடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர் இந்த ஆரோ ஃபங்க்ஷனில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடும் சரி இந்த கோடும் வந்து 100% ஈக்குவலண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் இந்த ஏ ஸ்டார் ஏ அப்படின்றத போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி நார்மலாக சிங்கிள் லைன்லேயே ஏ ஸ்டார் ஏன்னு போட்டிங்கன்னா சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைனும் கீழே அந்த பழைய இதை போடுற ஃபஸ்ட் மறுபடியும் இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த கோடும் 100% ஈக்குவலண்ட் தான். அண்ட் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதா அல்லது இந்த மாதிரி எழுதுறதா அப்படிங்கிறது டோட்டலாகவே உங்களுடைய கன்வீனியன்ட் தான். பொதுவாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது எப்படி இருக்குன்னா, உங்கள் டீமில் இருக்கிறவங்க வந்து சீனியர் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க வெதர் இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டு எழுதணுமா அல்லது இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டு எழுதணுமா அல்லது சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடலாமான்றதை வந்து அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதோ அல்லது ஃப்ரீலான்ஸாக பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் லைன்லேயே எழுதிக்கலாம் அண்ட் இந்த மாதிரியும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஆரோ ஃபங்க்ஷனில் இருக்கிற ரொம்பவே பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நம்புகிறேன். ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேப் மெத்தட் அண்ட் ரெடியூஸ், ஃபில்டர் இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோடைய அரே மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம அதிகமாக ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னன்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.